Hi friends, அடுத்த chemistry exam, so tension இருப்பீங்க. நான் maximum revision கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த வீடியோல நம்ம chemical properties of p block element பார்க்க போறோம். So என்னென்ன chemical property நம்ம பார்க்க போறோம்னா reactivity towards hydrogen, oxygen, halogen and metal. Okay, first வந்து group 15 எடுத்துக்கலாம். Group 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன elementsல இருக்கு? Nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. So இது எப்படி ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும்? EH3 ஃபார்ம் ஆகும். அதாவது NH3, PH3, ASH3, antimony hydride, bismuth hydride. So இப்படி இருந்து ஃபார்ம் ஆகும். So first இதோட ஹைட்ரஜனோட ஸ்டெபிலிட்டி பார்க்க போறோம். Thermal stability. So thermal stability வந்து decreases down the group னு சொல்றாங்க. ஏன் இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மேல இருந்து கீழ வர வர இதோட அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுது. So atomic size increase ஆகுது. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது. பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாகிறனால பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மியாகுது. ஸோ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பினா எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் அ பாண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுக்கும்போதே அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண முடியும். அப்போ EH பாண்ட் வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜிலே வேகமாக பிரேக் ஆகிடுது. ஸோ அதனால இதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியாயிட்டே போகுது. ஓகேவா? கீழே வர வர கம்மியாயிட்டே போகுது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெடியூசிங் கேரக்டர். ஸோ ரெடியூசிங் கேரக்டர் வந்து எப்படி இருக்கு? இந்த ஹைட்ரைடோட ரெடியூசிங் கேரக்டர் அப்படின்னா இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்கிறாங்க. இது ஏன் இன்க்ரீஸ்? சேம் ரீசன் தான். அதாவது மேலேருந்து கீழே வர வர அதோட பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மியாயிட்டே போகுது. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மியாகும் போது கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே வேகமாக ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ ஹைட்ரஜன் லிபரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதோட ரெடியூசிங் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இதோட ரெடியூசிங் கேரக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னா அமோனியாவிலேருந்து phosphine, arsenic hydride, antimony hydride and bismuth hydride. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இதோட ரெடியூசிங் கேரக்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் கேரக்டர். யூஸ்வலாக நம்ம ஹைட்ரைட்ஸில் அசிடிக் கேரக்டர் பார்ப்போம். நம்ம இதில் வந்து பேசிக் கேரக்டர் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா பேசிக் கேரக்டருக்கும் பெசிசிட்டிக்கும் நம்ம பயங்கரமான கன்ஃபியூஷன் கொடுப்போம். நம்ம பெசிசிட்டி அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் H+ அயான் வந்து ஃபர்னிஷ் ஆகுது அப்படின்றதான். எவ்வளோ நம்பர் ஒரு ஆசிட் சொல்யூஷனில் எவ்வளோ வந்து H+ அயான் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HCl, H2SO4லாம் எவ்வளவு ஒரு தண்ணி கூட கலக்கும் போது எவ்வளவு H+ அயான் கொடுக்குது? இதில் வந்து ஒரு H+ அயான் கொடுக்கும். இதில் வந்து 2 H+ அயான் கொடுக்கும். இப்போ நம்ம H3PO4 எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 3 H+ அயான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ H+ அயான் வந்து வெளியில் வருது அதுதான் வந்து பெசிசிட்டி. பேசிக் கேரக்டர் அப்படின்னு என்னென்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் லோன் பேர் இருக்குது, அந்த லோன் பேர் எப்படி வந்து பாண்டிங்கில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? லோன் பேர் எப்படி டொனேட் ஆகி அது வந்து பாண்டிங்கில் ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து பேசிக் கேரக்டர். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்? பேசிக் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஏன் இது வந்து டிக்ரீஸ் ஆகுது? எல்லா எலிமெண்ட்லேயுமே வந்து லோன் பேர் இருக்கே, அப்புறம் எப்படி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வர என்ன சொன்னேன்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இன்க்ரீசஸா? ஸோ சைஸ் இன்க்ரீஸ் என்ன ஆகும் அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், அதாவது இப்போ சின்ன வால்யூமில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வேகமாகவே டொனேட்டிங் நேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய வால்யூமில் இருக்கும்போது அதோட எலக்ட்ரான் வந்து நல்ல அழகாகவே அக்காமடேட் ஆயிரும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸோ இல்லை ரிப்பல்ஷனோ எதுவுமே இருக்காது. ஸோ நல்லாவே அக்காமடேட் ஆகிறனால இது வந்து என்ன ஆகுது? எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து கம்மியாகுது. இதுக்கு நீட் இருக்காது, எலக்ட்ரான் டொனேட் பண்ணணும் அப்படின்ற நீட் இருக்காது. ஸோ இது வந்து பேசிக் கேரக்டர் கம்மியாயிட்டே போகுது மேலேருந்து கீழே வர. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து எதை வச்சு பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் பாண்டை வச்சு பார்ப்போம் நம்ம. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு ஹைட்ரஜன், ஒரே ஒரு மாலிகுலுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. என்ன மாலிகுல்? அமோனியாவுக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்? பாஸ்பைனை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அமோனியா will be having a greater boiling point than phosphine because of a hydrogen bond. ஓகேவா? ஆனால் மிச்ச எலிமெண்ட் எல்லாம் மேலேருந்து கீழே வர என்ன
ஆகுது, அட்டாமிக் சைஸ் கூடுதா, அட்டாமிக் சைஸ் கூடும்போது என்ன ஆகும், வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து தான் நம்ம பாயிலிங் பாயிண்ட்டை டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சைஸ் அதிகமாக இருக்கும்போது வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், வான் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பாஸ்பைலேருந்து பிஸ்மத் ஹைட்ரைட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எதுக்கு எக்ஸப்ஷன் வந்து எது, அமோனியா. அமோனியா ஏன் எக்ஸப்ஷனாக இருக்குது, ஏன் அப்படின்னா அதுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ செகண்ட் அப்படின்னா இது குரூப் 15 ஃபஸ்ட்டு முடிச்சிரும். ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். ஸோ என்னென்ன விதமான ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு முதல் பார்த்துலாம். ஸோ ஆக்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து E2O3, நெக்ஸ்ட் வந்து E2O5. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு வந்து குரூப் 15 எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், E2O3 and E2O5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட அசிடிட்டி பார்க்க போகிறோம். ஸோ அசிடிட்டி வந்து யூஸ்வலாக எல்லா ஆக்சைட்லேயும் ஒரு சீக்ரெட் இது இருக்குது. ஆக்சைட்ஸு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்க்கணும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி ஆஃப் ஆக்சைடு வில் பி இன்க்ரீசிங். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இப்போ இது 2 கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குது, E2O3, E2O5. ஸோ இது வந்து என்னது, E2O3ல 2x minus 6 equal to 0. ஸோ x is equal to 3. ஸோ E2O5ல 2x minus 10 equal to 0. ஸோ x is equal to 5. ஸோ இப்போ இங்கே வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது 2 கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும், E2O5 தான் அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது வந்து யூஸ்வலாக ஆக்சைட்ஸுக்கு நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது தவிர நம்ம வந்து E2O3யில் பார்க்குறோம் அப்படின்னா E2O3யோட அசிடிட்டி வந்து மேலேருந்து கீழே வர டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது அசிடிட்டி ஆஃப் E2O3 டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அசிடிக்காக இருக்கும், N2O3, P2O3, அதாவது P4O6. ஸோ ட்ரை ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து அசிடிக்காக இருக்கும். இதே வந்து அர்சனிக் ஆக்சைடு அண்ட் ஆன்டிமோனி ஆக்சைடு AS4O6, SB4O6 இது 2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். ஆம்ஃபோட்டரிக்னா என்னது, ஆம்ஃபோட்டரிக்னா ஷோயிங் போத் அசிடிக் அண்ட் பேசிக் கேரக்டர். இதே மாதிரி நம்ம பிஸ்முத் ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா Bi2O3 இது வந்து பேசிக்காக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் மேலேருந்து கீழே வர பேசிஸ் மெட்டாலிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் மோஸ்ட்டாக பேசிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆக்சைட்ஸோட இது. ஓகேவா? ஸோ அப்போ அசிடிட்டி ஆஃப் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா N2O3 will be more acidic than P4O6, that will be more acidic than AS4O6, SB4O6, அதுக்கப்புறம் Bi2O3. ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கும், இது 2 வந்து அசிடிக்காக இருக்கும், அண்ட் இது 2 எப்படி இருக்கும், ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இது தவிர நம்ம வேறு என்ன ஆக்சைட் பார்க்கணும்னா நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ். நைட்ரஜன் வந்து நிறைய விதமான ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ என்னென்ன ஆக்சைட்னா N2O, NO, N2O3, N2O4, N2O5. ஸோ இதில் எல்லாமே நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ். ஓகே, அப்போ சென்ட்ரல் ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸு டிக்ரீஸை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாமே நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ். அப்போ எப்படி இருக்கும், நம்ம எதை வச்சு டிசைட் பண்ண போகிறோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்கும் அதுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து மோர் அசிடிக், இதுதான் வந்து லெஸ் அசிடிக். அப்போ இது 2 வந்து நியூட்ரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த ஆர்டரில். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து பென்டோ ஆக்சைட்ஸ் பார்க்க போகிறோம். பென்டோ ஆக்சைடில் எப்படி இருக்கும், பென்டாக்சைட்லேயும் நம்ம அசிடிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் பென்டாக்சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா N2O5 will be more acidic than P4O10. அது வந்து more acidic than AS4O10 and SB4O10. ஸோ பேசிக் ஆக்சைடாக இருக்கும். ஸோ இதோட அசிடிட்டி
decreases down the group. ஓகேவா? ஸோ அது பென்டா அசிட்டிக்காக இருந்தாலும் சரி, பென்டா ஆக்சைடாக இருந்தாலும் சரி, ட்ரையோ ஆக்சைடாக இருந்தாலும் சரி, the acidic character decreases down the group. இப்போ நம்ம ஒரு நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட acidic character increases with the increase in the oxidation state. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆக்சிஜனோட ரியாக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி பார்ப்போம். ஸோ ஹாலஜன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் தேர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நம்ம குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துருந்தோன்னா நமக்கு தெரியும் இது என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. 3 and 5 +3 -3 அப்புறம் 5 +5. ஸோ இதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து EX3ஓ இல்லை EX5ஓ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ EX3 பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஷேப்பாக இருக்கும். sp3 ஹைப்ரிடைசேஷன் பிரமிடல் ஷேப்பு. இதில் ஒன்று வந்து எப்படி இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மிச்சம் வந்து எக்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ NF3 வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது தவிர NCl3ஓ இல்லை NBr3ஓ இல்லை NI3ஓ இது எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது ஏன் அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா இதோட பொலாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பொலாரிட்டி டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் இதோட சைஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளான காம்பவுண்ட்ஸ். மீதி இருக்கிற ட்ரைஹாலைட் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைட் மட்டும்தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். மீதி இருக்கிற ட்ரைஹாலைட்ஸ் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பிஸ்மத் ட்ரைஃப்ளூரைடு மட்டும்தான் வந்து அயானிக்காக இருக்கும். மீதி இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோட ட்ரைஃப்ளூரைட்ஸ் எல்லாமே கோவலண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் த பொலாரிட்டி. கரெக்டாக? ஸோ பொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பிஸ்மத் மட்டும்தான் வந்து அயானிக்காக இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென்டாஹாலைட்ஸ் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்கும். ஏன் இது வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்கும்? இதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மொத்தமாக எல்லாம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸையும் யூஸ் பண்ணிடுறதுனால வந்து லூயிஸ் ஆசிடாக இருக்கும். ஸோ இது வந்து sp3d ஹைப்ரிடைசேஷனை வச்சுருக்கும். இது ட்ரைகோனல் பைபிரமிடல்ஸ் ஷேப் இருக்கும் இதில். ஸோ அதே மாதிரி நைட்ரஜனும் சரி பிஸ்முத்தும் சரி பென்டாஹாலைடு வந்து ஃபார்ம் ஆகாது. will not be formed. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு என்ன ரீசன்னா இதுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் d ஆர்பிட்டல். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் எல்லாமே வந்து d ஆர்பிட்டல் இருக்காது. ஸோ இதுக்கு பென்டாஹாலைட் ஃபார்ம் ஆக முடியவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்முத் ஹாலைடு. பிஸ்முத் பென்டாஹாலைட் வந்து ஏன் ஃபார்ம் ஆகாது அப்படின்னா ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப் த இன்னர்ட் பேர் எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அதிகமாகிறனால லாஸ்ட்ல எலிமெண்ட் பொதுவாக வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சுக்காது. ஓகேவா? ஸோ பிஸ்மத் பென்டாஹாலைடும் பாசிபிள் கிடையாது. ஸோ இது ரெண்டில் EX3 EX5ல் எது ரொம்ப அதிகமான கோவலன்சி இருக்கும் அப்படின்னா EX5 தான் வந்து ரொம்ப மோர் கோவலண்ட் தேன் EX3. ஸோ சிமிலர்லி நம்ம ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் வந்து எப்பயுமே இதுக்கு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது பைனரி காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் பாஸ்பைடு, கால்சியம் நைட்ரைடு, அப்புறம் சோடியம் அர்சனைடு. ஸோ இந்த மாதிரி பைனரி காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து குரூப் 15ஓடது. ஸோ இப்போ குரூப் 16ல் வந்து ஹைட்ரேட் என்ன ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது? EH2 வந்து ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ EH2 ஹைட்ரேட் ஃபர்ஸ்ட் வந்து அதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஸ் யூஷுவல் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஏன் டிக்ரீஸ் ஆகுது? மேலேருந்து கீழே வர அதோட அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன ஆகுது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அதனால இதோட பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மியாகுது. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கம்மியாகுது, தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. ஸோ நம்ம வந்து வாட்டர்லேருந்து H2O. ஸோ இதோட எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். ஸோ வாட்டரில் இருந்து ஹைட்ரஜன் டெலூரைட் வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகுதும் தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியாகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்.
எக்ஸப்ட் ஃபார் வாட்டருக்கு மட்டும் ரொம்ப அதிகமான பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அமோனியாக்கு மட்டும் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால. அதே மாதிரி தான் இங்கே வாட்டர்லையும் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு மட்டும் பாய்லிங் பாயிண்ட் எக்ஸப்ஷனலாக ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி நம்ம பாய்லிங் பாயிண்ட் வில் பி இன்க்ரீசிங் டவுன் த குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதோட பாய்லிங் பாயிண்ட்டோட ஆர்டரை பார்த்தோன்னா H2S will be lesser than H2SE, that will be lesser than H2TE, லாஸ்ட்டாக தான் வாட்டர் வரும். ஸோ இதுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் அப்படின்னா ஆஸ் த சைஸ் இன்க்ரீசஸ் van der Waals ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ் அண்ட் therefore பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிடிக் கேரக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா increases down the group. obviously நமக்கு தெரியும் வாட்டர் வந்து என்னது நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ as we move down the group bond dissociation enthalpy decreases and therefore the acidic character increases. ஏன்னா வந்து ஹைட்ரஜன் ஈஸியாக வெளியே வந்துடும். ஹைட்ரஜன் ஈஸியாக வெளியே வந்துச்சுன்னா மோர் அசிடிக்ல அதனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஆக்சைட்ஸ் பார்ப்போம். ஆக்சைட்ஸ் வந்து என்ன, 2 விதமான ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது, EO2 அண்ட் EO3. ஓகேவா? ஸோ இதில் பார்த்து EO2ல பார்த்தீங்கன்னா OO2 என்னது ஓசோன். ஓகே, ஓசோனும் சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும் கேஸாக இருக்கும் எப்பயுமே. செலீனியம் டை ஆக்சைடு வந்து சாலிடாக இருக்கும். ஓகேவா? செலீனியம் டை ஆக்சைடு வந்து சாலிடாக இருக்கும். ஸோ இதோட அசிடிட்டி வந்து மேலேருந்து கீழே வர டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக? ஸோ நம்ம இங்கேயும் நம்ம அப்படி தானே பார்த்தோம், நம்ம அசிடிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஏன்னா இது வந்து மெட்டாலிக்காக மாறும், மேலேருந்து கீழே வர மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, மெட்டாலிக் ஆக்சைடு வந்து பேசிக் ஆக்சைடாக மாறும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதோட EO2ஓட அசிடிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். SO2 வில் பி மோர் அசிடிக் எக்ஸப்ட் ஃபார் ஓசோன். நம்ம ஓசோனை பற்றி பார்க்க போகிறது கிடையாதுங்க. ஸோ எக்ஸப்ட் ஃபார் ஓசோன் நம்ம வந்து இதோட அசிடிக் கேரக்டர் இது ரெண்டும் வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ TeO2 அண்ட் பொலோனியம் ஆக்சைடு வந்து என்ன அப்படி இருக்கும், ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். ஓகேவா? இது ஏன் அப்படின்னா இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப், அதனால பெசிசிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஆக்சைடு. ஸோ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டைஆக்சைடு அண்ட் ட்ரைஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சைட்ஸ்னால் நம்ம எதை பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஆட்டம் பட் த சேம் குரூப் ஆக்சைடு அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் EO3 தான் வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம அசிடிக் கேரக்டர் பார்த்துட்டோம் EO2வோட ரெடியூசிங் கேரக்டர் பார்க்க போகிறோம். ரெடியூசிங் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். SO2லேருந்து TeO2 வரைக்கும் இதோட ரெடியூசிங் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் ஆக்சிடைசிங் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. which means SO2 is acting as a reducing agent and TeO2 எப்படி ஆக்ட் ஆகுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் SO2 வந்து சல்ஃபர் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், +4லேருந்து +6 ஆக வந்து விருப்பப்படும். ஸோ இது வந்து மற்ற பக்கத்தில் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது ஆக்சிடைஸ் ஆகிக்கிறோம். ஆனால் மேலேருந்து கீழே வர என்னாகும், இனர்ட் பேர் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆயிருமா. ஸோ இனர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கனால இதுக்கெல்லாம் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி. ஸோ ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹாலஜன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாலைடு வந்து எப்படி இருக்குன்னா எஃப்க்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் தேன் குளோரைடு, தேன் புரோமைடு அண்ட் தேன் அயோடைடு. ஸோ ஸ்டேபிள் ஹாலைடு வில் பி ஃபார்ம்ட் பை த ஃப்ளூரைட்ஸ். ஓகே, ஃப்ளூரைட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான ஸ்டேபிள் ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ EX6 ஹெக்ஸா ஃப்ளூரைட்ஸ் தான் வந்து இந்த ஹெக்ஸா ஹாலைட்லேயே ஹெக்ஸா ஃப்ளூரைடு தான் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரியான ஹைபிரிடைசேஷன் கொண்டு வருது அப்படின்னா sp3d2 ஹைபிரிடைசேஷன் விச் இஸ் அன் ஆக்டாஹெட்ரல் ஷேப். ஓகேவா? ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் SF6 நமக்கு ஏற்கனவே தெரியும் சல்ஃபர் தான் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சிருக்கு. ஸோ SF6 தான் வந்து ரொம்ப தெர்மலி அண்ட் கெமிக்கலி ஸ்டேபிளான ஒரு ஹாலைடை கொடுக்கும். இதில்
இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் சுற்றி இருக்கிற ஆறு ஃப்ளூரினுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டர் பண்ணும், மற்ற எந்த ரியேஜென்ட்டும் வந்து அட்டாக் பண்ண விடாமல் ஸ்டெரிக்கலாக ஹிண்டர் பண்ணும். அதனால் ரொம்ப ஃபேவரபுளான ரியாக்ஷன், ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் கூட வந்து இங்கே அன்ஃபேவரபுளாக மாறிடும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது என்னாகும் அப்படின்னா சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் அப்படி போக என்ன ஆகும்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சென்ட்ரல் ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, அது வந்து என்ன ஹைட்ராலிசிஸ் வந்து ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி EHX2 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து sp3 hybridization கொண்டு வரும் with a tetrahedral geometry. So except for oxygen halide, dihalide. அதே மாதிரி EX4 அப்படின்னா sp3d hybridization கொண்டு வரும். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரிகார்டிங் ஹேலைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 17 எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். குரூப் 17 எலிமெண்ட்ஸ் வந்து ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன் என்ன ஃபார்ம் ஆகும், HX ஃபார்ம் ஆகும். ஹைட்ரோஹாலிக் ஆசிட் சொல்யூஷனில், வாட்டர் சொல்யூஷனில் இதோட அசிடிக் கேரக்டர் என்ன ஆகும், இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஓகேவா? அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். எதனால இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனாலனா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ அதனால் அதோட அசிடிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ எது வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும், HF will be less acidic than HCl, HBr and the HI. HI will be more acidic, HF will be least acidic. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சைட்ஸ் வந்து ரெண்டு விதமான ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஃப்ளூரைடு. ஸோ ஃப்ளூரின் வந்து ரெண்டு விதமான ஆக்சைடு, ஒன்று வந்து OF2 அண்ட் O2F2. ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட். இந்த O2F2 வந்து நம்ம யூஸ்வல் நியூக்ளியர் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூரினேட்டிங் ப்ளூட்டோனியம் தான் ஃப்ளூரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து PuF6 மாறிடும். PuF6 மாறினோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நியூக்ளியர் ஃபியூவல்லேருந்து. ஓகேவா? ஸோ சிமிலர்லி மிச்ச ஹேலைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃப்ரம் 1 to 7 வரைக்கும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ 1 to 7 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும் மிச்ச 3 ஹேலைட்ஸும். அதாவது குளோரைடு, புரோமைடு, அயோடைன் மூணுமே வந்து +1லேருந்து +7 வரைக்கும் எல்லா விதமான ஆக்சைட்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற ஆக்சைட்ஸில் எது ரொம்ப ஸ்டேபிள் ஆக்சைட் ஃபார்ம் ஆகும்னா அயோடின் தான் ரொம்ப ஸ்டேபிளான ஆக்சைட் ஃபார்ம் ஆகும். தென் குளோரைட், தென் புரோமைடு. ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சைட்ஸோட அசிடிட்டி எப்படி டிசைட் பண்ணுவோம், நம்ம ஒரே எலிமெண்ட்டாக இருந்துச்சு, ஒரே சென்ட்ரல் ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அசிடிட்டி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினை பார்த்தோம் அப்படின்னா Cl2O, ClO2, Cl2O6, Cl2O7. ஸோ இது எல்லாமே ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ இது வந்து ClO2 வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இதில் வந்து எது ரொம்ப அசிடிக்காக இருக்கும், இது ஆப்வியஸ்லி இதுதான் ரொம்ப அசிடிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி புரோமின் வந்து நான் சொன்னேன் லீஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ Br2O, BrO2, BrO7. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து லீஸ்ட் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அண்ட் இட் வில் பி ஸ்டேபிள் ஒன்லி அட் லோ டெம்பரேச்சர். ஸோ அயோடைன் ஆக்சைட்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா I2O4, I2O5 and I2O7. ஸோ இதெல்லாம் வந்து அயோடினோட ஆக்சைட்ஸ். இதில் வந்து புரோமின் ஆக்சைட்ஸும் சரி அயோடின் ஆக்சைட்ஸும் சரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஹேலைடாக ஃபார்ம் ஆகிடுது ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட ரியாக்டிவிட்டி. இது ரிலேட்டடான கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. பை நவீனா.